ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட சிம்பல். ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல். ஸோ அந்த மாதிரி மீனிங். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்பெக்ஷன் ரெக்யர்மெண்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் ரெக்யர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். சரி, சின்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். பட் ஒரு மேஜரான ஒரு மெத்தடில் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து நமக்கு 2 டைமென்ஷனல் டைமென்ஷன்ஸ் வந்து 100. ஸோ இதோட ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து GD&T கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் வித் 0.05 மைக்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு A and B கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் லைன்ன்றது வந்து நம்ம எந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் பண்ணினாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த லைன் வந்து வித்தின் டாலரன்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டு எந்த இடத்துல நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல செக் பண்ணும்போது அந்த லைன், அந்த ப்ரொஃபைல் லைனோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குதோ அது வந்து நமக்கு வித்தின் ஸ்பெக்குள்ளே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது இந்த ப்ரொஃபைல்ன்றது வந்து ஒரு ஃபுல் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சிஎம்எம்மில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆக்சிஸை மட்டும் லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ரோபிங் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக 3 டைமென்ஷனல் ஃபுல் A to Z ஸ்டார்ட் டு எண்டு ஃபுல் 3 டைமென்ஷனல் சர்ஃபேஸையுமே நம்ம சிஎம்எம்மில் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சர்ஃபேஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக நம்ம மெஷர் பண்ண ஆக்சுவல் ரீடிங் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆக்சுவல் சர்ஃபேஸை நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கல் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இந்த ஆக்சுவல் சர்ஃபேஸுக்கும் தியரிட்டிக்கல் 3 டைமென்ஷனல் சர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வித்தின் 50 மைக்ரானுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் இஸ் அக்செப்டபுள். நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன்னா என்னென்னு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொரு டைம் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஃபுல் சர்ஃபேஸ்ன்றது வந்து நமக்கு, ஸோ இதுதான் வந்து ஃபுல் சர்ஃபேஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபுல் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து சிஎம்எம்மில் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைலை தான் வந்து நம்ம சாலிட் ஃபைல் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி அதோட டிவியேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.